ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஹைதராபாத் பிரியாணி இருக்கும். ஸோ நியூ ஹைதராபாத் வந்து பாண்டியில் இருக்கு. பாண்டி சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியாபாத் போட வழியில் பழைக்காரன் சாவடின்னு ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் தான் இருக்கு. ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு. ஒரு சின்னதாக வந்து ஏழை நாகமுத்து மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஸோ இங்க வந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுவோம். பிரியாணி பாஸ்மதி போட்டிருக்காங்க. பாஸ்மதி 80 ரூபா 90 ரூபா அரிசி இருக்கும்ல, அந்த அரிசியில போட்டிருக்காங்க. நல்லாவே இருக்கு, நீட்டா இருக்கு. அப்புறம் பீஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் மாதிரி போட்டுருக்காங்க. இன்னைக்கு வாங்கினா நல்லா இருக்கு. அப்படியே அந்த சதையா வருது, ஜூஸியா வருது. ரேட்டும் பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளான பிரைஸ் தான். ஓகேங்களா, அதாவது கடத்துக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் தான், பிரியாணி பிரைஸ் தான். டேஸ்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, காரமா இருக்கு. நான் கொஞ்சம் காரமா சாப்பிடுவேன். காரம் வந்து மிதமாவே இருக்கு. அந்த மசாலா டேஸ்ட் இருக்கு இல்லையா, மசாலா நல்லா ஊறி போய் ஒரு இடத்துல மசாலா இருக்கும், ஒரு இடத்துல மசாலா இருக்காது. அந்த மாதிரிலாம் நாங்க சாப்பிட்டுருக்கோம். ஆனா இங்க அப்படி இல்லை, எல்லாருக்குமே வந்து மசாலா வந்து பரவலா இருக்கு, நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா தயிர் வெங்காயம் பாத்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் டிப் ஆகாம அப்படியே கொஞ்சம் நார்மலா இருக்கு. கத்திரிக்காய் தொக்கு வந்து நல்லாவே இருக்கு. ஸோ எனக்கு வந்து பர்சனலி பார்த்தீங்கன்னா சால்னா தான் ரொம்ப பிடிக்கும். இந்த கத்திரிக்காய் தொக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. ஆனால் நல்லா இருக்கு, சாப்பிடலாம். பிரியாணி ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொல்றாங்க. ஸோ 2024 இருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துல 100 ரூபான்னு தர்றது ரேட்டு தான். ஸோ மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா 120 ரூபா, 130 ரூபா, 50 ரூபா, 200 ரூபாய்ட்ட விற்கிறாங்க. ஸோ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயா தான் விற்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரைஸ் கேட்டாங்கன்னா அவங்க தருவாங்க. அதுக்கு வந்து சார்ஜ் வந்து 30 ரூபா மட்டும்தான். ஸோ இவங்க வந்து முட்டை வச்சு கரெக்டாக தராங்க. முட்டை நல்லாவே இருக்கு. டேஸ்ட் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. 100 ரூபாய்க்கு கொடுத்து தான் நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வயிறு ரொம்பிடும். ஸோ நீங்கள் இதோட நைட்டு தான் சாப்பிடுவீங்க, ஈவினிங் சாப்பிடுவீங்க. ஈவினிங் இல்லை நைட்டு தான் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு. ஸோ பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா நியூ ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.